தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் புதிய உச்ச தலைவர் அமெரிக்காவின் முக்கிய புள்ளி வெளியிட்ட தகவல். கமேனியின் இழப்பிற்கு தக்க பதிலடி, ட்ரம்பிற்கு ஈரான் மிரட்டல். புதிய உச்ச தலைவரும் நீண்ட காலம் நீடிக்க மாட்டார், ட்ரம்பின் அறிவிப்பால் ஈரானுக்கு பேரிடி. ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் செலுத்திய இளைஞன், போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. அதீத சந்தோஷத்தால் மரணமான யுவதி, பதவி உயர்வு பெறவிருந்த நிலையில் காதலனால் நடந்த சோகம். அறிவிக்கப்பட்ட ஈரானின் புதிய உச்ச தலைவர். வெளியில் நடமாடுவதை பெருமளவில் தவிர்க்கவும், வவுனியா மன்னார் மாவட்டங்களில் அதிக வெப்பம். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானின் புதிய உச்ச தலைவராக முன்னாள் உச்ச தலைவர் அலி ஹமேனியின் இரண்டாவது மகனான மொஜ்தபா ஹமேனி அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த தீர்மானம் 88 உறுப்பினர்களை கொண்ட மூத்த மத தலைவர்கள் அடங்கிய நிபுணர் சபையினால் எடுக்கப்பட்டுள்ளது. 1979 ஆண்டு உருவாக்கப்பட்டதிலிருந்து இந்த அமைப்பு புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்தது இதுவே இரண்டாவது முறை என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா ஹமேனி தெரிவு செய்யப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமான விடயம் என அமெரிக்காவின் முன்னாள் மத்திய புலனாய்வு அமைப்பின் பணிப்பாளர் டேவிட் பெட்ரியஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மொஜ்தபா ஹமேனி தனது தந்தையான அலி ஹமேனியை போன்று கடுமையான கொள்கைகளை கொண்ட மத தலைவராக இருப்பார் என பெரும்பாலானோர் கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அவர் சமீபத்தில் பதவி உயர்வு பெற்றிருக்காவிட்டால் அவர் இன்னும் ஐதுல்லா என்ற உயர்ந்த மத பதவியையே பெற்றிருக்க மாட்டார் என்றும் டேவிட் பெட்ரியஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பலரும் ஈரானின் நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கொண்ட ஒரு தலைவரை எதிர்பார்த்திருந்ததாகவும் அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கிணங்க நாட்டின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை கைவிட தயாராகும் தலைவராக இருப்பார் என நம்பியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போதைய சூழ்நிலையில் அது நிகழும் போல தெரியவில்லை என்று தெரிவித்துள்ள முன்னாள் CIA பணிப்பாளர், அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு அவர் வேறுபட்ட அணுகுமுறையை எடுத்தால் மட்டும் அதில் மாற்றம் இருக்கலாம் என்று கூறியுள்ளார். 56 வயதான முஜ்தபா ஹமேனி அலி ஹமேனியின் இரண்டாவது மகனாவார். அதிகாரப்பூர்வ பதவி ஏதும் இல்லாவிட்டாலும் இந்நாட்டின் சக்தி வாய்ந்த ராணுவ அமைப்பாக கூறப்படும் புரட்சிகர காவல் படையினர் மற்றும் அதன் தன்மார்வ படையான பாசிஸ்ட் உடன் நெருங்கிய தொடர்புகள் கொண்டவர் என கருதப்படுகிறார். கமேனியின் இழப்பிற்கு பதிலடி தரும் வகையில் உரிய விலையை ட்ரம்ப் கொடுக்க நேரிடும் என்று ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. இந்த மிரட்டலை ஈரானின் உயர் பாதுகாப்பு அதிகாரியும் ஹமேனியின் மூத்த ஆலோசகருமான அலி லாரிஜனி விடுத்துள்ளார். அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சியில் அவர் உரையாற்றுகையில் இவ்வாறு கூறியிருக்கிறார். எங்களின் எதிர்வினையை ட்ரம்ப் தவறாக மதிப்பிட்டுள்ளார். இந்த மோதல் விரைவாக முடிவடையாது. வெனிசுலாவில் செய்ததை இங்கேயும் செய்ய முடியும் என்று ட்ரம்ப் எண்ணுகிறார். இப்போது அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் அவரை விட மாட்டோம். அவர் செய்த செயலுக்கு உரிய விலை கொடுக்க வேண்டும். எங்களின் தலைவரை கொன்றுள்ளார். 1000க்கும் மேற்பட்டோரையும் கொன்றுள்ளார். இது ஒரு எளிதான விடயம் அல்ல. இவ்வாறு அலிராஜிஜனி கூறியுள்ளார். இதே மிரட்டலை அவர் தனது எக்ஸ் வலைதள பதிவிலும் வெளியிட்டுள்ளார். அலி லாரிஜனியின் மிரட்டல் குறித்து பதிலளித்த ட்ரம்ப், அவர் என்ன பேசுகிறார், யார் அவர் என்று எனக்கு தெரியவில்லை. அது குறித்து நான் கவலைப்பட போவதில்லை என தெரிவித்தார். அயதுல்லா அலி ஹமேனிக்கு பிறகு ஈரானின் புதிய உச்ச தலைவராக வருபவர் அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் நீண்ட காலம் பதவியில் இருக்க முடியாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், அவருக்கு எங்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டியிருக்கும். அந்த அனுமதி இல்லையெனில் அவர் நீண்ட காலம் பதவியில் இருக்க முடியாது என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தனது நீண்டகால ஆட்சியாளரான ஹமேனிக்கு பதிலாக புதிய தலைவரை அறிவிக்க தயாராக இருக்கும் நிலையில் அடுத்த தலைவரை தேர்வு செய்வதில் தாமும் பங்கு பெற விரும்புவதாக ட்ரம்ப் பலமுறை கூறியிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி விமானமான ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் சனிக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசும்போது, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீண்டும் இந்த பிரச்சினைக்கு திரும்ப வேண்டாம் என்பதற்காகவே நாம் இதில் ஈடுபட விரும்புகிறோம். நாங்கள் நாட்டை போர் நோக்கி இட்டு செல்லாத ஒருவரை தலைவராக பார்க்க விரும்புகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
மேலும் கடந்த வாரம் ஈரானில் மத தலைவர் ஒருவர் தலைவராக வருவதற்கு தாம் எதிர்ப்பில்லை எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அது அந்த நபர் யார் என்பதை பொறுத்தது. எனக்கு மத தலைவர்கள் மீது எதிர்ப்பு இல்லை. பல மத தலைவர்களுடன் நான் பணியாற்றியுள்ளேன். அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். வீதியில் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் செலுத்திய இளைஞர் ஒருவர் நேற்று மாலை நவத்தீகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 இளைஞர்கள் ஏனைய வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தும் வீடியோ அண்மையில் சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த விடயம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். அதற்கமைய குறித்த மோட்டார் சைக்கிள் ஆனைமடு நோக்கி செலுத்தப்பட்டமை தெரியவந்தது. அதன்படி நேற்று மாலை நவத்தீகம போலீசாரால் மோட்டார் சைக்கிளை செலுத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் நவத்தீகம பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்றைய தினம் ஆனைமடு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நவத்தீகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு ஹகதுடுவ பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்த 25 வயதுடைய யுவதி ஒருவர் அவரது காதலனால் தொழிற்சாலை வளாகத்தினுள்ளேயே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 5 நாட்களாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதீத சந்தேகத்தின் காரணமாகவே இந்த விபரீதம் இடம்பெற்றுள்ளது என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் மேற்படி யுவதியை படுகொலை செய்த காதலன் இதுவரை கைது செய்யப்படவில்லை. ஹொரணை புலத்சிங்கள வீதி கோவிந்த நாறுகல பிரதேசத்தை சேர்ந்த 25 வயதுடைய ஹிம்ஹானி பெரேரா என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவது, கடந்த 4ஆம் திகதி காலை வழக்கம்போல் பணிக்கு சென்ற ஹிம்ஹானி தொழிற்சாலையின் பிரதான வாயிலூடாக நுழைந்து தனது பையை வைக்கும் இடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே மறைந்திருந்த அவரது காதலன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஹிம்ஹானியை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். உயர்தர கல்வியை முடித்த பின்னர் ஆடை தொழிற்சாலையில் இணைந்த ஹிம்ஹானிக்கும் அங்கு பணிபுரிந்த பதுளை கெப்பட்டி போல பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் இடையே கடந்த 1 வருடமாக காதல் தொடர்பு இருந்துள்ளது. அந்த இளைஞர் ஏற்கனவே திருமணமானவர் என்பதும் பின்னர் விவாகரத்து பெற்றவர் என்பது ஹிம்கானியின் வீட்டாருக்கு தெரிந்தது. சுமார் 1 மாதத்திற்கு முன்பு ஹிம்கானியின் பாட்டி காலமானதால் அவர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார். இதனால் வீட்டில் இருக்கும் நேரங்களில் காதலனுடன் தொலைபேசியில் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். வேலையிடத்தில் நாம் 8 மணி நேரம் ஒன்றாகவே இருக்கிறோம். வீட்டில் இருக்கும் நேரத்தில் எனது பாட்டியின் நினைவுகளுடன் இருக்க அனுமதி கொடு என்று ஹிம்கானி தனது காதலனிடம் கோரியிருந்தார் என்று உயிரிழந்தவரின் பெரியம்மா தெரிவித்துள்ளார். இருப்பினும் காதலி தன்னை தவிர்க்கிறார் என்ற அதீத சந்தேகத்தின் காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். 5 வயதிலேயே தந்தையை இழந்த ஹிம்கானியை அவரது தாய் நஹீதா பெரும் கஷ்டங்களுக்கு மத்தியில் வளர்த்தெடுத்துள்ளார். நிர்வாக திறமைக்காக விரைவில் பதவி உயர்வு பெறவிருந்த நிலையிலேயே ஹிம்கானிக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சப்ரஹமுவா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். இந்த வெப்ப அதிகரிப்பை வெப்ப சுட்டன் என அழைக்கப்படுகின்றதென வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வெப்ப சுட்டனானது மனித உடலில் குறிப்பிடத்தக்க அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இது சாரீரப்பதன் மற்றும் வெப்பநிலை இரண்டிற்கு இடையிலான தொடர்பாகும். இதை ஒரு அதிகரித்த வெப்பநிலை என கருத முடியாது. வளிமண்டலத்தின் ஈரப்பதன் அதிகரித்து காணப்படும் இதேவேளை வளிமண்டல வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படும். ஆனால் வளிமண்டல வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஈரப்பதன் குறைவடைய வேண்டும். அவ்வாறு இல்லாமையினால் இவ்வெப்பச்சூட்டனானது வளிமண்டலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறான தாக்கத்தின் போது மக்கள் குறிப்பாக அதிகளவில் நீரருந்த வேண்டும். வெயிலில் நடமாடுவதை பெருமளவில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சோர்வு நிலை ஏற்படும் போது உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும். இதை தவிர காலை மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.